Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறதுன்னா JEE Mains அட்மிட் கார்டு எல்லாருக்குமே வந்தாச்சு. இந்த JEE Mains அட்மிட் கார்டு வந்த பிறகு என்னென்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் எக்ஸாம் ஹால்குள்ள அப்படிங்கறதா இந்த வீடியோ. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அட்மிட் கார்டு வந்தவங்க எல்லாருக்குமே எக்ஸாம் ஹாலுக்கு போக போறீங்க. சோ எக்ஸாம் ஹால்ல எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும், எந்தெந்த ட்ரெஸ் போடக்கூடாது, ஏதாவது பர்டிகுலர் கிரைட்டீரியா என்டிஏ வந்து அபிஷியல் அப்டேட்ஸா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதா இந்த வீடியோ. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பாக்குற புது நம்பரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதையும் தாண்டி நீங்க பாக்குற புது நம்பரா இருந்தா கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேர்ள்ஸ்க்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னா, நார்மலா நீங்க வந்து ஒரு பெரிய ஃப்ராகோ இல்ல வந்து பெரிய ஃப்ரில் வச்ச ஃப்ராக்ஸோ இல்ல பெரிய வந்து திக்கான ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸஸும் போடாதீங்க. நார்மலா இங்க நம்ம ஷோ பண்ணிருக்க மாதிரி நார்மலா வந்து ஒரு டிஷர்ட்ஸ் இல்லைன்னா நார்மலா உங்களோட சுடிதார்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சேஃப் ஜோன். சரிங்களா? இதையும் தாண்டி பெரிய பெரிய பட்டன்லாம் வச்ச மாதிரி நீங்க எந்த ட்ரெஸ்ஸும் போடாதீங்க. அதே மாதிரி சுடிதார்ஸ் போடுறவங்க அப்படின்னா துப்பட்டாஸ் வந்து போட வேணாம். துப்பட்டாஸ் வந்து அங்க அலவுட் கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நீங்க ரிலீஜியன்ஸ் கடைபிடிக்கிறீங்களா இருக்கீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க போடுறீங்கன்னா அங்க அலவுட் உண்டு. நீங்க பர்டிகுலரா எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போயிடுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணும்போது அங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும் செக்கிங். அப்புறம் ஈஸியா எக்ஸாம் ஹால்குள்ள நீங்க போயிடலாம். அதெல்லாம் எட்ஜ் பாயிண்ட்ல போகாம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணவங்கலாம் கொஞ்சம் ஏர்லியரா போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்டிஏ வந்து அபிஷியல் அப்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ்க்கு வந்து கோட் போடுறது, பெரிய பட்டன் வச்சு ட்ரெஸ் போடுறது, பெரிய பெரிய திக்கான ட்ரெஸ் போடுறது அந்த மாதிரி எதுவும் கூடாது. பாய்ஸ்க்குமே ஒன்லி வந்து டிஷர்ட்ஸ் இல்லைன்னா நார்மலான ஃபார்மல் ட்ரெஸ், ஒரு நார்மல் பேண்ட் இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பேண்ட்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜோப்ஸ் எல்லாம் நிறைய வச்சு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வியர் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா நார்மலா உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கிற என்ன ட்ரெஸ்ஸஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஈஸியா நீங்க இச்சிங் இல்லாம நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வரலாம். அதனால கம்ஃபர்டா உங்களுக்கு என்ன இருக்கோ அது நார்மல் ட்ரெஸ் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பெரிய பெரிய ஷூஸ்லாம் வந்து அங்க அலவுடு கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஷூஸை நீங்க போடக்கூடாது. ஸோ நார்மலா செப்பல் என்ன செப்பல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நார்மல் ஷூஸ் என்ன இருக்கோ அதை நீங்க போட்டுக்கோங்க. பட் ஷூஸ் வந்து அங்க அலவுடு கிடையாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. நார்மல் செப்பல்ஸ் என்னவோ கால் தெரியுற மாதிரி என்ன செப்பல் இருக்கோ அந்த மாதிரி நீங்க வியர் பண்ணிட்டு போறது பெஸ்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்ஸ், செயின், அதுக்கு அடுத்து வந்து தலைக்கு போடுற கிளிப்ஸ், கேர்ள்ஸ் எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வியர் பண்ணிட்டு போவாதீங்க. நார்மலா பின்னல் போட்டுக்கோங்க. ஜடையா இருந்ததுன்னா செயின் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாய்ஸும் ஒரு சிலர் செயின் போட்டிருப்பாங்க, அவங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாய்ஸ் வந்து பெல்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது கம்பல்சரி நாட் அலவுடு. பெல்ட் எல்லாம் வெளியிலேயே கழட்டி வச்சுட்டு போயிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து வெளியில நீங்க இண்டிவிஜுவலா போறீங்கன்னா இதை திங்ஸை பாத்துக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும். அதனால நீங்க வந்து எஸ்பெஷலி வீட்லயே இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க பர்டிகுலரா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸா இருந்தா நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போடுறதுக்கு அலவுட் உண்டு. பவர் கிளாஸா இருந்தா அலவுட் உண்டு. அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனா வந்து கூலிங் கிளாஸ் போடுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கூடாது. வாட்சஸ் எதுவும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ எந்த வாட்சா இருந்தாலும், அனலாக் வாட்சா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் வாட்சா இருந்தாலும் எந்த வாட்சுமே அவங்க கட்டக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ வாட்ச் எதுவும் கட்டாதீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அனலாக் வாட்ச் கட்டலாமான்னா வாட்ச் வந்து அலவுடு கிடையாது. வாட்ச் வந்து எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் அலவுடு கிடையாது. அதனால அதை கட்ட வேண்டாம். அதுக்கடுத்து தொப்பி இந்த மாதிரி எதுவும் போடாதீங்க. நம்ம என்ன சொன்ன மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் எதுவும் போடாதீங்க. ஸோ நார்மலா நீங்க வந்து ஒரு பின்னல் பண்ணிட்டு நார்மலா ஒரு சுடிதார் போட்டுட்டு நீங்க போனீங்கன்னாவே ஈஸியா நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட், மாஸ்க் ஏதாச்சும் போடலாமா அப்படின்னா மாஸ்க் வந்து அலவுடு உண்டு. ஸோ நீங்க சிக்கா இருக்கீங்க, கோல்டா இருக்கு அப்படின்னா நீங்க மாஸ்க் போட்டுக்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நீங்க மாஸ்க் போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இதையும் தாண்டி வேற என்னென்ன கேஜெட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதையுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு போனோ இல்ல ஒரு கேமராஸோ இல்ல வந்து பென்சில் பாக்ஸ் இல்ல ஜாமெட்ரி பாக்ஸ், லாங் சைஸ் ஸ்கேலு இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸும் எடுத்துட்டு போக கூடாது. ஆனா வந்து
என்னதை வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா பெண்ணு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் பெண்ணு, அதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், இதுதான் எடுத்துட்டு போகணுமே ஒழிய வித் எந்த ஐட்டம்ஸும் எடுத்துட்டு போக கூடாது. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் இந்த இது திங்ஸ் எடுத்துட்டு போகலாம். அது யாருக்கு அப்படின்னா, நீங்க பி பிளான் இல்ல பிஆர்க்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பென்சிலு, ஜாமெட்ரி பாக்ஸ் இல்ல அந்த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் ஸ்கேலு, கலரிங் பென்சில் இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பி பிளான் அண்ட் பிஆர்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்டிஏ அபிஷியல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த திங்ஸை மட்டும் தான் நீங்க வந்து வியர் பண்ணிட்டு போகணும். இந்த திங்ஸை மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போகணும். வேற எந்த திங்ஸையும் அங்க வியர் பண்ணிட்டு போக கூடாது, வேற எந்த திங்ஸையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு என்டிஏ வந்து ஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கடைபிடிச்சு நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போய் ஈஸியா எக்ஸாம் எழுதிட்டு ஈஸியா வந்துடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட அப்டேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஷேரிங்னாலும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.